நேத்துக்கு வணங்கான் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அண்ட் மீன்வைல் பாலா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. அதுக்கான ஒரு நிகழ்ச்சியுமே நடத்தப்பட்டுச்சு. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சூர்யா அண்ட் விக்ரம் வருவாங்களா? வரமாட்டாங்களாங்கிறது தான் ஒரு குவெஸ்டினா ஆல்ரெடி இருந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஒரு வாத்தியாரா இருந்தது என்னமோ பாலா தான். அவங்க தான் கைப்பிடிச்சு தூக்கி விட்டாங்க. அவங்களோட படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். விக்ரமுக்கு ஒரு சேது படம், சூர்யாக்கு ஒரு நந்தா படம். இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து இன்னைக்கு கூட கிளாஸா இருக்கக்கூடிய பிதாமகன் படம். இப்படி நல்ல நல்ல படைப்புகள அவரு குடுத்திருக்காரு. சோ அவருக்கான ஒரு பாராட்டு விழாவுமே நடந்திருக்கு. சோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சூர்யா வந்திருக்காரு. சூர்யா வந்தது மட்டும் இல்லாம, கைபிடிச்சு நடந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஓகே. இவர் பழச எதுவும் மறக்கல. இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறது நெறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா, வடங்கான் படத்துல முதல்ல சூர்யா தானே நடிக்க இருந்தாரு. அந்த படத்துல சூர்யாவ ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு இவரு. அதனால தான் வந்துட்டு சூர்யா அந்த படத்த விட்டு விலகினாரு. இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி நேத்திக்கே அவங்க 2 பேரும் ஒண்ணா கைப்பிடிச்சு நடந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயனுமே இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அருண் விஜய்க்காக அவரு வந்திருக்காரு. சோ இவங்க 2 பேரும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுனால, அடுத்து சிவகார்த்திகேயன் ஒருவேள பாலா படத்துல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்திருக்கு.